2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விளாத்திக்குளம் மற்றும் தென்காசி தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 முறையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தற்போது துவங்கியிருக்கும் நிலையில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் விளாத்திக்குளம் மற்றும் தென்காசி என இரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் அறிவாலயத்தில் சந்தித்து தனித்தனியே சந்தித்து வருகிறார். கடந்த மதுரை பொதுக்கூட்டத்தின் போது 1-to-1 மூலமாக அனைத்து சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளையும் சந்திப்பேன் என்று முதலமைச்சர் அறிவுறுத்த நிலையில் அது தொடர்பாக 4-2 தொகுதி என்ற அடிப்படையில் முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். அப்போது மண்டல பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலாளரை தொடர்ச்சியாக 10 பேர், தொகுதிக்கு 10 பேர் வீதம் சராசரியாக 10 நிமிடங்கள் வரை அவர்களுக்கு தனித்தனியே பேசி வருகிறார். குறிப்பாக அப்போது அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் அனைவரும் ஒருங்கிணைந்து வருகின்ற தேர்தலில் 200 தொகுதி இலக்கு என்ற அடிப்படையில் பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களை அழைத்து தற்போது பேசுகிறார். அது மட்டுமல்ல, அரசுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வீதி வீதியாக வீடு வீடாக சென்று அரசினுடைய சாதனை திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் முதலமைச்சர்கள் அறிவுறுத்தி வருகிறார். தொடர்ச்சியாக திமுக சார்பில் தற்போது வரை 50 தொகுதிகளுக்கும் மேற்பட்ட இந்த 1-to-1 முடிவெற்ற நிலையில் தற்போது 2 தொகுதி நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக முதற்கட்டமாக 100 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து கடைசி 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகள், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்த வாக்கு பெற்ற தொகுதி என கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் முதற்கட்டமாக அந்த தொகுதியுடைய நிர்வாகிகளை அழைத்து முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். தொடர்ச்சியாக தற்போது இந்த முதற்கட்டமாக 100 தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்திக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.